யோசுவா சொன்னபடி யுத்தங்களையும் செய்திகளும் கேள்விப்படுவீங்கள். நானும் ஆகிலும் கலங்காமல் இருங்கள். ஓகே, சகரியா 14ஆம் அதிகாரத்திலே அப்பொழுது நாங்கள் வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வார்த்தையில் என்ன சொல்லி இருக்கிறது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு we'll go to Zechariah. இது யெகோவாவின் யேசுவாவின் டாடி நியாய தீர்ப்பு நாள் வருகிறது. உன்னின் கொள்ளையானது உன் நடுவிலை பங்கிடப்படும். பொருட்கள் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய சகல தேசங்களையும் கூட்டுவேன். யார் கூட்டுவேன்? அதி உயர்ந்த தேவன், யேசுவாவின் டாடி, நம்முடைய டாடி. அவர் கூட்டுவார் கெட்டவாறு நேரம் பொசுக்குவார். அவருடைய வேலை. Now அப்ப உன் கொள்ளையானது உன் நடுவிலே அவங்க பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடிடுவாங்க. I have not come to that yet. தேசங்களையும் கூட்டுவேன் யுத்தம் பண்ண எருசலேமுக்கு விரோதமாக. நகரம் பிடிக்கப்படும். Will it happen? இது நடக்குமா? 100%. இது நடக்க போகிறது இல்லையானால் அவர் பெத்லெஹேமிலே பிறக்கவில்லை, சிலுவையிலே அறையுண்டு சாகவில்லை, அவர் பூமியிலே ஊழியம் செய்யவில்லை, கன்னி மரியாளின் வயிற்றிலே பிறக்கவில்லை. All those things, okay. நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், பெண்கள் அவமானப்படுவார்கள். That means they will be raped. இந்த அவர் தூண்டி விடுகிற தேசங்கள் எருசலேமுக்கு விரோதமாக. இலங்கையில பல இடங்களில் நடந்திருக்கிறது. பெண்கள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர்கள் சிறைப்பட்டு போவார்கள். So they're going to get captive. பாதி மனுஷர்கள் பிடிக்கப்பட்டு சிறையாக கொண்டு போகப்படுவார்கள். மிகுதியான மக்களோ நகரத்தை விட்டு வெளியேற்றப்படுவதில்லை. இவை யாவும் ஒன்றுமே நடக்கவில்லை. இனிமேல் யெகோவா புறப்பட்டு, அதி உயர்ந்த தேவன், சர்வத்துக்கும் சிருஷ்டிகர், யேசுவாவும் அவரும் சேர்ந்து சிருஷ்டிப்பின் வேலையை நடத்தினார்கள். இன்று வரை ஒரே ஆவியாக வேலை செய்து கொண்டு தம்முடைய ஆடுகளை நடத்தி கொண்டிருக்கிறார். யெகோவா புறப்பட்டு போர் செய்கிற நாளிலே போராடுவது போல்
அந்த தேசங்களோட போராடுவார். அவரது வாயின் சுவாசத்தில் இருந்து வரும். யுத்தம் பண்ண வந்த தேசங்களை யுத்த வாகனங்களை சுட்டு சாம்பலாக்கும். புறப்பட்டு போர் செய்கிற நாளிலே போராடுவது போல் அந்த தேசங்களோட போராடுவார். அந்த நாளிலே அவருடைய கால்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒருவர் மலையின் மேல் நீக்கம். பெத்லெஹேமிலே பிறந்தார், கலிலேயாவிலே ஊழியம் செய்தார். ஒலிவ மலையிலே அவர் திரும்பி வந்து அவரது கால்கள் படும். Everything will happen according to the scriptures. வேத வாக்கியங்கள் நிறைவேற எல்லாமே நடக்கும். அந்த ஒலிவ மலை இரண்டாக பிளக்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன்மம் நடுவிலே கிழக்கு மேற்காக எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது யெகோவாவின் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாக ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆசால் வரை போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல ஓடி போவீர்கள். உசியாவின் ராஜாவின் நாட்கள் ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது. என் தேவனாகிய யெகோவா வருவார். Daddy is coming with the sun. என் தேவனாகிய யெகோவா வருவார். அவரோடு கூட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அவரால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், அவருக்கு ஊழியம் செய்தவர்கள், வேலைக்காரர்களாக இருந்தவர்கள், உபத்திரவ பாதை கூடாக போனவர்கள், முடிவு பரியந்த நிலைத்திருந்தவர்கள், அவர் வார்த்தையிலே உண்மையிலே ஆலோசனையிலே கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள். I have not taught you about the saints of God will rule with Yeshua. I have not taught about that. The saints, மற்ற ஜனங்களுக்கு அல்ல, ராஜ்யம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படும். So said Prophet Daniel in chapter 9. Daniel புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே
ராஜ்யம் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒரு நேரம் பிரகாசமும் ஒரு நேரம் மப்புமாய் இருக்கும். ஒரு நாள் உண்டு, அந்த நாள் யெகோவாவுக்கு தெரிந்தது, யெகோவாவுக்கு தெரியாது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் மாலை நேரத்திலே வெளிச்சம் உண்டாகும். அந்த நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலே இருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மழை காலத்துக்கும் கோடை காலத்துக்குமாக இருக்கும். அப்பொழுது யெகோவா பூமியின் மீது எங்கும் ராஜாவாயிருப்பார். அவருடைய பேர் ஒன்றாயிருக்கும். வாவ்! One name, one king. One God. ஒரே தேவன், ஒரே பேர், ஒரே ராஜா. Now, இவைகள் இன்னும் நடக்கவில்லை, நடக்க போவதாதான் 4 நாடுகள் இப்பொழுது யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிறார்களாம். இன்றைய செய்தி கிணத்து தவளை மாதிரி இருக்காது. எருசலேம் எல்லா தேசத்தார் அவர்கள் அதை முற்றுகை போட்டதும் நேரம் வந்தாயிற்று என்பதை அறிந்து கொள்ளுங்கள். It's going to be chaos, wars, யுத்தங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள். Why Satan is mad? Very high degree. ஏன் சாத்தான் இஸ்ரவேலோடு கட்டுங்கோபமாயிருக்கிறான் என்று வரை டொனால்ட் ட்ரம்போடும் கோபமாயிருந்து அதையும் இதையும் தெல்லுமுள்ளெல்லாம் செய்து அந்த ஓட்டிங் அந்த இதில் அவரை விலக்கினார்கள். Because he made Jerusalem as the capital city of Israel. No president ever did that before. And also அவர் சொன்னபடி அவர்களுடைய வெளியூர் காரியாலயத்தை, the embassy they brought from Tel Aviv to Jerusalem. We're getting closer. We're getting closer and closer. Now, யேசுவா சொன்ன ஒரு காரியம் லூக்கா 24 அவர் உயிர்த்தெழுந்து துக்கமாய்
போன 2 சீஷர்கள் நடந்தவைகளை குறித்து மேவ் ஸ்ட்ரீட் அந்த எம்மாவு தெருவிலே அவர்களோடு தொடர்ந்து போனார். என்ன துக்கமுகமாக என்ன பேசிக் கொண்டு போகிறீர்கள் என்று கேட்டதும் அவர்கள் சொன்னார்கள், நீ புதுசாக எருசலேமுக்கு கடந்த நாட்களில் நடந்தது தெரியாதா? அவர் கேட்டார், என்ன நடந்தது? அவர்கள் யெஷுவா எப்படியாக தீர்க்கதரிசியாக இருந்து தேவன் அவரை பயன்படுத்தி அவர்தான் இஸ்ரவேலை மீட்பார் என்று சொல்லி நாங்கள் நம்பி இருந்தோம். ஆனால் எல்லாம் நம்பிக்கை இழந்து போச்சு. அவரை கொலை செய்தார்கள். இன்றைக்கு 4வது நாள். அப்பொழுது யெஷுவா 25வது வார்த்தையிலே லூக்கா 24:25 தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் நம்புகிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் many times I have told the fathers and the mothers and the young people, it doesn't seem to me they get interested. தீர்க்க தரிசன வார்த்தையிலே ஈடுபட்டு அதிலே தங்களது வாழ்க்கையை கட்ட அதிலே எக்ஸைட்டட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. பலர் உன் நினைவுகள் நீ நினைக்கிறபடி நிறைவேறாது. எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும். 100% வானமும் பூமியும் ஒளிந்து போனார். அவர்கள் அவர் என்ன சொல்ல போறார்? தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் நம்புகிறதுக்கு புத்தி இல்லாத மந்தை இருதயம் உள்ளவர்களே, மேசியா இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதல் எல்லா தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். He was teaching them what was already written by the prophets. Are you studying the prophecies? எது நிறைவேறியது, எது நிறைவேற இருக்குது? Are you doing that? And then லூக்கா 24 இன்னும் மற்ற சீஷர்களை அவர் கண்டு 44 அது அவர்களை அங்கே சந்தித்த நேரம். அவர்களை பார்த்து மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும், மோசேயின் நியாயப்பிரமாணம் 5 புத்தகங்கள், ஆரம்பம், யாத்திரை, லேவியர், எண்ணாகமம், உபாகம், தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களிலும் பாடல் புத்தகங்களிலும் சங்கீதங்கள் என்னை குறித்து எழுதியிருக்கிறீர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த செய்திகள் இதுதான். சிலுவையிலே மறிக்கிறதுக்கு முன்பதாக தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நிறைவேற வேண்டியவைகளை சொல்லிக் கொண்டு வந்தார். இப்பொழுது உயிர்த்தெழுந்தவராக, உயிர்ப்பிக்கும் ஆவியாக, பரிசுத்த ஆவியாக
டாடி அவருக்குள்ளே எம்மாவு தெருவிலே கண்ட அந்த 2 சீஷரோடு பேசி இப்ப மற்றவர்களை மாறி வீட்டிலே சந்திக்கிறார். அந்த டீட்டெயில்ஸ் அவர் கைகள் எல்லாம் அந்த கார்களை காண்பித்து தான் என்று நிரூபித்து தீர்க்கதரிசிகள் மோசேயின் புத்தகங்கள் பாடல் புத்தகங்கள் டேவிட் எழுதினவைகள் எல்லாமே என்னை குறித்து எழுதப்பட்டவைகள் எல்லாமே நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது. தகப்பனே தாயே வாலிப பிள்ளை எங்க உன் சிந்தனையிலே போகிறாய்? என்ன மனக்கோட்டை காட்டுகிறாய்? இதோ 4 தேசங்கள் அதுவும் அணுகுண்டு. It's going to be the last war. It's going to be a nuclear war. Yeah? எல்லாம் சொல்லப்பட்டபடி நிறைவேறியாக வேணும். எருசலேமை சுற்றி வளைத்து பிடிப்பார்கள். டாடி அதை அனுமதிப்பார். சில தேசங்களை தூண்டுவார். No. யோவான் 17ஆம் அதிகாரம் 12 நான் அவர்களோடு உலகத்தில் இருக்கும் பொழுது அவர்களை உமது பேரினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். தேவ வார்த்தை அல்லது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அழிவின் மகன் அழிந்து போனானே அல்லாமல் அவர்களில் சீஷர்களில் ஒருவனும் அழிந்து போகவில்லை. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. Can you listen to me? Look at me. யூதாசு குறித்து எழுதப்பட்ட வேத வாக்கியம் டேவிட் மூலமாக இன்னும் மற்ற தீர்க்கதரிசிகள் மூலமாக நிறைவேறியதானால் அதி உயர்ந்த தேவனின் மகனை குறித்து எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் நிறைவேறாமல் போகுமா? ஒப்பிட்டு பார். Compare it. Yeshua says யூதாஸ் அழிந்து போனான். 12 பேர்ல ஒருவன். யேசுவா என்ன சொன்னார்? நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக் கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. The scriptures written by the prophets. யூதாசை குறித்து நிறைவேறத்தக்கதாக அழிவின் மகன் யூதாஸ் கெட்டு போனானே அழிந்து போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை, அழிந்து போகவில்லை. Now there are so many places. Let's see. பாடல்கள் 55. I have to say, give me a minute. He lifted up his heel. You ate with me. அவனை குறித்து கூறப்பட்டது, என்னோடு கூட பந்தியிலே இருந்தவன் எனக்கு விரோதமாக
No, it's not that one. இதுவும் அதைத்தான் குறிக்கிறது. But you sat with me in the meal, lifted up his heel. என்னை கடிந்து கொண்ட எதிரி அல்ல, இது கடிந்து கொண்டவன். எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டினவன் என்னுடைய பாய்ஞர் அல்ல. அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்து இருப்பேன். எனக்கு சாமானிய மனுஷனும் என்னுடைய வழிகாட்டியுமே தோழமாக நீ அவன். 41:9 பாப்பம், 41:9. என்னுடைய உயிர் நண்பனும் நான் நம்பினவனும் என்னுடைய சாப்பாடை சாப்பிட்டவனுமாகிய மனுஷனும். You know why I am laughing? The very same thing has happened to me. என்னோடு பல நாட்கள் வருஷங்கள் என் சாப்பாட்டு மேசையிலே சாப்பாடு சாப்பிட்டவர்கள் விரோதியாக மாறி தங்கள் குதிக்காலை தூக்கி பொல்லாதவர்களாக கள்ளர்களாக மாறி இருக்கிறார்கள் இன்று வரை. This is ministry when you follow Yeshua. யேசுவை பின் செல்லும் நேரத்திலே இதை போன்ற அனுபவங்களை சந்திக்க வேண்டி வரும். நீயா? Oh my goodness. That is a part of the calling of the ministry. நீ மெய்யாக அழைக்கப்பட்டு உலகத்தில் இருந்து தெரிந்தெடுக்கப்பட்டு இயேசுவின் கையிலே அதி உயர்ந்த தேவன் அடியினாலே கொடுக்கப்பட்டிருந்தால் நீ அவரது ஆடுகளில் ஒன்று. இப்பொழுது அவருக்கு கீழ்ப்படிந்த நாளாந்தம் நீ பின்னுக்கு போகும் நேரத்தில் இவைகள் நடக்கக்கூடிய பாதை அது. அவரை பின்பற்றுவோம். உட்கார்ந்து கணக்கு பாருன்றதான் அவர் சொன்னது. சும்மா ஒரு சர்ச் என்று சொல்லப்பட்ட ஒரு மண்டபத்துக்குள்ள போய் பாட்டு படிச்சு போட்டு வீட்டை போகலாம். That's not difficult. To be a member of a gathering, ஒரு கூட்டத்தில் அங்கத்தவனாக, it cost you everything, even your life. உன் வாழ்க்கை கூட பாதிக்கும். You want to be a disciple of Yeshua. அவருடைய சீஷனாக பின்னால பாதாளம் எழுப்பி கூச்சல் போடும் உனக்கு விரோதமாக. ஒருத்தன் இன்னும் ஒருத்தி ஒப்பு கொடுத்துட்டாள். நீ படித்தாய் அல்லவா? Listen, என் வாழ்க்கை என்றும் இருக்கட்டும். உமக்கே மட்டும் ஞாபகமா? உமக்கே மட்டும். படிக்கலாம், கண்ணீர் விடலாம், நாளாந்தம் ஜீவிப்பது அது வேறு ஒரு கதை. எத்தனை தடவை படித்தோம். நான் சொல்ல வந்தது,
வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டிய நேரம். காரியங்கள் முற்றுகை பெறுகிறது, முடிவுக்கு வருகிறது. இன்னும் அவ்வளவு நாட்கள் நமக்கு தெரியாது. காரியங்கள் வாட்ச் சடுதியாக நடக்கலாம். 2019 இடையில யார் கண்டது COVID-19 வரப்போகுது? யேசுவா முன்பே அறிவித்திருந்தார். கொலை நோய்கள் முடிவு நேரத்தில் வெளிப்பாக இருந்து ராஜ்யத்தின் பாதையிலே நடந்து அவருடைய ராஜ்யத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க பிரயாசப்பட வேண்டும். பிரவேசிங்கள் என்று சொன்னான் மத்தேயு 13:14. அநேகம் பேர் போக மாட்டார்கள். யார் இந்த அநேகம் பேர்? யூதர்களில் கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட அநேகம் பேர். அநேகம் போக மாட்டார்கள். நோ, யேசுவா அதை சொன்னது. லூக்கா 13:24-25 இடுக்கமான வாசலுக்குள்ளாக போக பிரயாசப்படுங்கள். ஸ்ட்ரைவ். போராடுங்கள். விடாமுயற்சியாயிருங்கள். முடிவு பரியந்தம். It's a hard path. He called us to enter the kingdom. அதை குறித்து பேசினார். இங்கே அவருக்கு கீழ்ப்படிந்து ராஜ்யத்துக்குள்ளே போகும் அந்த பாதையிலே நிலைத்திருக்க வேண்டும். இது அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, ஆட்டுக்குட்டியும் இல்லை, அங்க ஒன்றும் இல்லை. அவன் தந்தன் வாழ்க்கையிலே அவன் ஜெயம் கொள்ள வேணும். பரலோகத்துக்கு யாரையும் கூப்பிடவில்லை. ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே அழைத்தார். இப்பொழுது இந்த ப்ரொபேஷன் பீரியட் லைஃப்ல நாளாந்தம் பிரயாசப்படட்டாம். உங்கள் ரட்சிப்பு, உங்கள் விடுதலை நிறைவேற. பிலிப்பியர் 2:14-15 work out your deliverance. I have many things to say about salvation. ரட்சிப்பு உடனடியாக ஒரே நேரத்தில் முடியவில்லை. அதை எங்களுக்கு தெளிவாய் காட்டும்படிக்குத்தான் அந்த எகிப்தில் இருந்து கானான் வரை 8th உலகம், கானான் ராஜ்யத்தின் எருசலேம், அங்கே போய் அடைவது நிழல். அவர்களுக்கு சம்பவித்தது எங்களுக்கு எச்சரிப்பு. கடைசி நாட்களில் ஜீவிக்கும் நமக்கு எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:11. அநேகம் பேர் போகவில்லை. அதில் தேவன் தமக்கு என்று ஒரு ஜனத்தை விடுவித்து அவர்களை அழைத்து கானானுக்குள்ளே கொண்டு வந்து இருக்கிற நேரத்தில் லெசன் விசுவாசியாதவர்களை அழித்தார். விசுவாசியாதவர்களை அழைத்தார். முறுமுறுத்தார்கள், பாவத்தில் ஈடுபட்டார்கள். முறுமுறுத்த நேரம் பாம்புகளை அனுப்பினார். இன்றைக்கு
95% முறுமுறுக்கிறவர்கள் உலகெங்கும் கிறிஸ்தவ கூட்டங்களிலே, சபை எனப்பட்ட கூட்டங்கள், புறங்கூறுகிறவர்கள், கிழிச்சு தும்பாக்குறவர்கள், மந்திரவாத ஜபம் பண்ணுகிறவர்கள். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை மாற்றம் அடைந்தவன், இயேசுவுக்கு பின்னாலே போகிறவன், he had to struggle, strive to get into the kingdom life. உலகத்தின் ஜீவியம், தற்காலிக ஜீவியம், தேவன் இயேசுவ மூலம் கொண்டு வந்த ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கு நானே வாழ்க்கை என்று சொன்னார் இல்லையா, எதிர்மாறாக இருக்கிறது. உலகத்தின் வாழ்க்கை சுயநல வாழ்க்கை. இயேசுவை பிடித்துக் கொள்கிறார்கள் பலர், எப்படியாவது நரகத்துக்கு தப்பி பரலோகத்துக்கு போக. அப்படி ஒன்றில்லை பரலோகம் என்று இயேசுவா சொல்லவில்லை. கேட்கிறாயா? ஒரு தடவை 5 அப்பங்களும் 2 மீனும் பெருக செய்த பிறகு அங்கால கரைக்கு போயிட்டார். கடல் கடந்து இவர் ஒரு தரத்துக்கு ஓடி வந்தார்கள். என்னத்துக்கு? வயிறு நிரம்பி சாப்பிட்டபடியால் அங்கேயும் போய் அப்படி ஏதாவது செய்ய போறாரோ. எப்படிப்பட்ட ரொட்டியாகவும் சமைச்ச மீனாகவும் இருக்கும். அவர் பெருக பண்ணது என்ன டேஸ்டாக இருந்திருக்கும், வாயாலே சொல்ல முடியாது. அதுக்காக அவரை பின்தொடர்ந்து ஓடினார்கள். டுடே பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஏற்பட்டவர்கள் பரலோகம் போய் சேருவதற்கோ அல்லது தங்களது இந்த உலகத்திலே குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு அதுக்கு எதுக்கு தேவைகள் நிறைவேறும்படிக்கு அவரை அண்டிக் கொள்ளுகிறார்கள். தெரியாமல் இருந்து அவரையும் தெரியாது, பலருக்கு அவரது தகப்பனையும் தெரியாது. அது உயர்ந்த தேவன் டாடி சொன்னார். இதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று டாடிக்கு தெரியும். He was trying to get them to a close relationship in the family. அதான் அந்த மலையில் ஏறி அவைகளை, அது ராஜ்யத்தின் பிரசங்கம். வெள்ளக்காரன் போட்டிருக்கிறான் Sermon on the Mount. அது அவனுடைய மனம். The Western mind thinks differently. வித்தியாசமாக யோசிக்கிறார்கள். No wonder that's why God shaped up His own people. அவர்களை அழைத்து யூதர்கள் இஸ்ரேல் அவர்களிடத்திலே தம்முடைய வார்த்தையை ஒப்பு கொடுத்தார். The oracles. ரோமர் 9:4-5-6. All right. Now let's see. Where are we? Are we in the verse 13? 17வது வார்த்தை இல்லையா? ஓகே. 16. நான் உலகத்தான் இல்லாதது போல அவர்களும் உலகத்தார் இல்லை. உம்முடைய உண்மையினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அவரது உண்மை, அவரது வார்த்தை. யோவான் 17:17. நாளாந்தம் அவரது வார்த்தையினால் கழுவப்பட்டு, வார்த்தையினால் பலனடைவது, வார்த்தையினால் கழுவப்படுவது, வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால். கீழ்ப்படியாமல் ஒன்றுமே நடக்காது.
சும்மா ஒரு மண்டபத்தில் போய் யாரோ ஒரு மனுஷன் அங்க கொடுக்கிற ஒரு பிரசங்கமோ என்னவோ செய்தி என்று கேட்டு நீ வீட்டுக்கு போய் ஒன்றுமாகாது. நீ செத்ததுக்கு பின் அங்க போய் சவக்கடங்கள் ரெண்டு யாருக்கு எந்த மனுஷனு ஜெபம் பண்ணாலோ 3 பிடி மண்ணோ 30 பிடி மண் போட்டாலோ தண்ணி தெளித்தாலோ ஒன்றுமாகாது. You're dead. Dead. பார்க்க வேண்டிய காரியம் இப்பொழுது, மனம் திரும்ப வேண்டியது இப்பொழுது, நாளைக்கால. அவரது உண்மை, அவரது வார்த்தை இந்த உலக வாழ்க்கையிலே இருந்து எதிரான வாழ்க்கை, சுயநல வாழ்க்கை, வஞ்சிக்கப்பட்ட வாழ்க்கை, நினைவுகளின்படி ஜீவித்த வாழ்க்கை, உணர்ச்சிகளின்படி ஜீவித்த வாழ்க்கை, பொருட்களால் பிடிபட்ட வாழ்க்கை, சில மனுஷர்களால் படியனாயிருந்தால் பட்டையினால் பிடிபட்ட வாழ்க்கை, பட்டியாயிருந்தால் ஒரு பொடியனால் பிடிபட்ட வாழ்க்கை, படியன் பட்டை என்றால் பாயன்கள், அது தூஷணம் அல்ல. இந்த வாழ்க்கையில இருந்து தப்பி கழுவப்பட்டு பிரிந்து இருப்பதற்கு அவர் பாவிக்கும் கருவி அவரது வார்த்தை. உமது உண்மையினால் அவர்களை பிரித்தடும், பரிசுத்தமாக்கும். விளங்கிட்டுதான் உலகமும் இந்த ஜனங்கள் அறியாமையினாலே பிசாசின் வல்லமைக்குள்ளாக, வஞ்சிப்புக்குள்ளாக கட்டப்பட்டு இருக்கிறார்கள். குருடர்களாக பவுல் இயேசுவை சந்திக்கிறதுக்கு முதல் அவிதமாக இருந்து 14 வருஷங்கள் வேத வாக்கியங்களை படித்து தேறினவனாக, அவன் அறியாதது 2 பேர், இயேசுவா தேவனுடைய மகன், அதி உயர்ந்த தேவன் யெகோவா. 2 பேரையும் அவன் அறியவில்லை. இது எப்படி இருக்கு? Was a Jew, a Pharisee. இன்னைக்கு எத்தனை பேர் இருப்பார்கள்? சில சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். There are some Bible colleges, I don't know, over here in Sri Lanka, in United States, அவர்கள் வெளிப்படையாக வெளியால சொல்லி இருக்கிறார்களாம். I heard one preacher say this, that those people who taught them, Bible collegeல கற்பித்தவர்கள், they don't believe in the virgin birth of Yeshua, the miraculous birth of Yeshua. No. அற்புதமாக அவர் டடி மூலம் அவருடைய நிழல் மரியாளின் மேல் வந்து, நிழல் பிரசன்னம் அவளின் கற்பத்திலே கருக்கூட்டப்பட்டு பிறந்தார். They don't believe that. They are teachers in the Bible college. இவர்கள் கற்பிக்கும் நேரத்திலே எப்படிப்பட்ட ஆவி வாயினாலே புறப்பட்டு அவர்கள் மேல் போய் தங்கும்? வாய்க்கு வழியாலே எது வரும்? நீ பார்த்திருக்கிறாய். இயேசுவின் ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுக்காது, வார்த்தைக்கு கீழ்ப்படியாது பிரசங்கம் பண்ணுகிறவர்களோ, அதையும் இதையும் கழிச்சு பேசுகிறவர்களோ, புறங்கூறுகிறவர்கள், மந்திரவாத ஜெபம் பண்ணுகிறவர்கள் வாயினால் வருவது இதுதான். 100க்கு 100% வேத எழுத்துக்கள் அப்படி கூறுகிறது. உம்முடைய
அவர்களை பிரித்தடும், பரிசுத்தமாக்கும். நாளாந்தம் we need to be unspotted by the world. கரைதிரை புள்ளி அதுகள் படாதபடிக்கு வார்த்தையினாலே காத்துக்கொள்ள வாசிச்சு சரி வராது, பாடமாக்கியும் சரி வராது. வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும். அந்த நேரம் தான் நாங்கள் சாப்பிடுகிறோம் அவர் கொடுக்கும் உணவை. While eating we obey. கீழ்ப்படியும் நேரம்தான் அவரது சாப்பாடு. அன்றைக்கு தேவையான சாப்பாடு எங்களுக்கு இன்றைக்கு தாரும். அந்த சாப்பாடை சாப்பிடுகிறோம். ஏன் டாடி அதை சொல்லி இருந்தார். உப புத்தகத்திலே பலர் தங்களுக்கு கொடுத்த குரலை வச்சு வாய்ஸ் என்னவெல்லாம் செய்கிறார். The day of judgment will come. நியாயத்தை பின்னால் எங்களுக்கு கொடுத்தவைகளை வைத்து அவர் நியாயம் தீர்ப்பார். The chief justice, the judge, will be Yeshua, the Son. அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை எது எடுத்து போட்டு பதில் போட முடியாது. Obedience is number one for Elohim. பதிய அல்ல, கீழ்ப்படுதலை விரும்புகிறேன். பெருநாட்களை கொண்டாடுவதல்ல. இன்றைக்கு உயிர்த்த ஞாயிறு என்று சொல்லி உலகம் கொண்டாடுகிறார்கள், நாங்கள் கொண்டாடினோம். அதை அவர் விரும்புகிறதல்ல. எதை விரும்புகிறார்? அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. 7 பண்டிகைகள் கொண்டாடும்படிக்கு சொல்லி இருந்தார். வார்த்தையில் கீழ்ப்படுகிறவர்கள் சபை எனப்பட்ட கூட்டங்கள் உலகெங்கும் எங்கே? Let these words go into your heart. It's your life. மரம் முளைத்து எழும்பி கனி கொடுக்குதென்றால் பழங்கள் ஆசீர்வாதமாக நீயும் நானும் இதே சரீரத்திலே இதே விதமாக இருமொரு தடவை நீயும் நானும் இந்த வாழ்க்கை முடிந்த பின் போவதில்லை. Every day is precious and life is a gift. தேவனுடைய ஈவு. என்ன செய்ய போகிறாய்? உம்முடைய வார்த்தையே உண்மை. பிள்ளைகள் நீங்க மறக்க இயலாது. யோவான் 17:17 உலகமே எல்லாமே மாண்டு போனாலும் அவரது வார்த்தை நோவே நிறைவேறிய தீரும். நீர் என்னை உலகத்திலே அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். டாடி மகனை அனுப்பினார் உலகத்துக்குள்ளாக ஆசீர்வாதமாக. அவருக்கு இருந்த ஒரு விதை
விதை சாகாமல் டடிக்கு பழங்களை கொடுக்காது. சிலர் இயேசுவை காண வந்த நேரம் அவருக்கு தெரிந்தது பின்னாலே காரியங்கள் நடக்குது என்று. உடனடியாக சொன்னார். See what he says. இயேசு அவர்களை நோக்கி சீஷர்களை மனுஷ மகன் படும்படியான வேளை வந்தது. மெய்யாவை மெய்யாவை உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணி பம்பசு விதையானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததையாக மிகுந்த பழங்களை கொடுக்கும். இன்றைக்கு இந்த பூமியிலே கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், நீ உன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லலாம், அல்லது கத்தோலிக்கம், மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கன், அல்லது அது இது ஆவிக்குரியவை புழுகலாம் கிடந்து சாகாமல் நீ கனி கொடுக்க முடியாது. எதுக்கு சாகாமல்? இந்த வாழ்க்கைக்கு, உன் சுயநலத்துக்கு. எங்கள் சொந்த மனக்கோட்டைக்கு, சொந்த திட்டங்களுக்கு, சொந்த வாஞ்சைகளுக்கு, விருப்பங்களுக்கு சாகாமல் இயேசுவா சொன்னார், நானே வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பிடிக்க முடியாது. No, no, no. பூமியை விட்டு போகும் வரை நாளாந்தம் எடுக்க வேண்டிய தீர்மானம். உள்ளே இருக்கிற நானுங்கிறவன் சாக வேணும். சாகாமல் அந்த புதிய வாழ்க்கை முளைத்து எழும்பாது. ஓகே, we saw that many words வார்த்தையிலே உங்களுக்கு அறிவித்தோம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் உண்மையினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, உண்மையினால், வார்த்தையினால். You cannot, nothing can replace the word of Elohim. அது உயர்ந்த தேவனின் வார்த்தையை விட்டு அதற்கு பதிலாக எதையும் போட முடியாது. ஓகே, நீ 24 மணி நேரமும் அவரது வார்த்தையை படித்தாலும் ஒரு 2-3 நாளை கண்டு வைப்போம், சாப்பிடாம பைத்தியமாக மாட்டாய். அவரது வார்த்தையை நீ யாரை இந்த படிக்கும் நேரத்தில் அவர் உன்னை அவதானிக்கிறார். இத்தியோப்பியனை அவதானித்த மாதிரி உனக்கு வெளிச்சம்தான் பெருகும். உள்ளே இருக்கிற இருள் எந்த என்ன அத்திகண்டா இது, இவர் இதே வார்த்தை எடுத்து வச்சுட்டே இருக்கிறார்.
பாட மக்களால் அதை செய்கிறார்கள். இடையில நடியோட பேசுகிறார்கள், ஐயோ என்ன விடுதலையாக்கும், எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றார். இது இருந்து பிரயோசனம் இல்லை, அது போயிடும். இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது. ஒளி வர இருள் vanishes. அவரது வார்த்தை ஒளி, யேசுவா ஒளி, தேவன் ஒளி, அவர் ஒளியிலே இருக்கிறார். Why people want to walk in darkness? I don't know. உன் மண்டையில இருக்கிற யோசனைகளுக்குள்ளாக பூந்து அதிலே மறுபடியும் நீ ஜீவிக்க ஆரம்பித்தால் you are getting into darkness. You are getting into the voice of snake. அவர்களுக்காக என்னை தானே பிரித்தெடுக்கிறேன் பரிசுத்தமாக. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் இல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அதை நான் உங்களுக்கு அந்த 14ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் அந்த புறஜாதிகள் எவ்வளவாக சந்தோஷப்பட்டார்கள். ஜேம்ஸ் புத்தகத்தோடு யாக்கோபு 26:1-26 உங்களில் ஒருவன் அல்லது ஒருத்தி தன் நாக்கை அடக்காமல் தன் இருதயத்தை ஏமாற்றி, நாக்கை அடக்காதவன் தன் இருதயத்தை ஏமாற்றுகிறான், வஞ்சிக்கிறான். That's what he said. நாக்கை அடக்காமல் தன் இருதயத்தை ஏமாற்றி தன்னை தேவபக்தி உள்ளவள் என்று நினைத்தால் அவளுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். நான் ஒரு கிறிஸ்டியன், நான் இந்த ஆவிக்குரிய ஜீவித்தில் சர்ச்சில் இருக்கிறேன் அப்படி என்று புள்ளிக்கொண்டு தெரிஞ்சால் நாக்கு அடக்க இயலாது. இவனுடைய ஜீவியம் வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற பாடுகளிலே அவர்களை விசாரிக்கிறதும் நவாஜ் உலகத்தால் கரைபடாதபடிக்கு, இந்த உலக ஜனங்களின் வாழ்க்கையினால் கரைபடாதபடிக்கு, இந்த உலகத்தில் உண்டானதெல்லாம் கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அதால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வதே டேடியாகிய தேவனுக்கு முன்பாக குற்றமில்லாத சுத்தமான வாழ்க்கையாக இருக்கிறது, ஆராதனையாக இருக்கிறது, சுத்தமான பக்தியாக இருக்கிறது. How are we going to do that? உலகத்தால் கரைபடாதபடிக்கு. அதான் நாங்கள் வாய்ச்சோம் இங்க இல்லையா? Go back to John 17. அவர்களும் உண்மையினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவரது வார்த்தை தான் இந்த கரைபடாமல்களை காத்துக் கொள்ளுகிறது, உலகத்தோடு ஒத்துக்கொள்ளாமல் காத்துக் கொள்ளுகிறது. அவர்கள் செய்கிற காரியங்களில் நாங்கள் செய்யாதபடிக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சாத்திரம் கேட்க போகிறார்கள், முண்டங்கள் எடுத்த போகிறார்கள், அதுக்கு பிறகு சூரிய நாளில் ஆராதனை என்று பூசைக்கு போகிறார்கள். அவர்களை கண்டிப்பார் இல்லை, திருத்துவார் இல்லை. ஏன்? அவர்களை வழி நடத்துகிறவர்கள் குருட்டு வாவால்கள்.
எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். டாடி, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலையும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். Now the family is enlarging. The father, the only begotten son, firstborn, Yeshua, and then now அவரை விசுவாசிக்கிறவர்கள், முதலாவது அவர் பரிந்து பேசும் சுவிசேஷர்கள், அவர்கள் மூலமாக விசுவாசிக்க போகிறவர்கள், அவர்களுடைய வார்த்தையின் மூலமாய் டாடி அண்டை வரப்போகிறவர்கள். Listen, Yeshua came, அவர் வந்தது டாடியை வெளிப்படுத்தவும் அவர் அண்டை சேர்க்கவும். Yeshua is the way, not the end. அவரே வழி, முடிவல்ல. முடிவு டாடி. டாடி இயேசுவ மெசியா என்று அறிந்து அவர்களுடைய களி கூர்ந்தார்கள். But still they wanted to know the Father. Philip கேட்டான், எங்களுக்கு டாடியை காண்பேன். டாடி அது எங்களுக்கு காணும். ஒரு நேரம் மோசே டாடியோட பேசி 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 அவனுக்கு அவரோடு இருந்த என்ன விதமாக ஃபீல் பண்ணானோ எனக்கு தெரியாது. எப்படி எனக்கு தெரியும்? ஒரு நேரம் ஏலாம வந்து அவருக்கு, how come you just hide? I only hear the voice. ஒளிந்து கொண்டு உம்முடைய குரலை மட்டும் கேட்கிறேன். ஒருக்காக எனக்கு உண்மை காண்பிக்க மாட்டீனா? I want to see you. Daddy, நீ கேட்கிறாய் மகன் எங்கே உண்டு? யேசுவா. அந்த நேரம் அவருக்கு யேசுவா பெயர் இல்லை. வார்த்தை அவரோடு தான் இருந்தார். வார்த்தை இருந்தார். வார்த்தை தேவனோடு இருந்தார். He was so thirsty. I want to see you. அவர் என்ன செய்கிறேன்? டாடி தானே பிள்ளைக்கு ஓகே ஓகே ஓகே. ஆனா நான் என்ன காண்பிச்சேன்டா, நீ ஜீவிக்க மாட்டாய். என் பின்பக்கத்தை காண்பேன். என்னுடைய பின்பக்கத்தை நீ காண்பாய். முன்னுக்கு நான் காட்ட இல்லாது உனக்கு ஆபத்து. So Moses saw his backside. பின்பக்கம் இருந்தா முன்பக்கம் இருக்கத்தானே விடும். முதுகு இருந்தா முகம் இருக்காதா? Now there's a family. That's why he said, I want to see your glory. I heard your voice all the time. I want to see you. Philip got married. We want to see your father. Yeshua is the one. எங்களை அவருக்கு பின்னால போகும்போது டாடி அண்டை கொண்டு போகிற ஒரு பிள்ளைகள். அவரே தான்
டேடி என்று கொண்டு போகிறவர். அவருக்கு பின்னாலே போகிறவர்கள். விளங்கிச்சதா? இந்த நாட்களுக்கு கொடுபடும் வார்த்தைகள், இந்த சாப்பாடு கேட்டு நன்றியாக இருந்து அதை சாப்பிட வேண்டும். கீழ்ப்படிய வேண்டிய எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படி. காரியங்களை மறைவாக வைத்துக் கொண்டு தெரியாது. நதனியலை பார்த்து இயேசுவா கண்டதும் ஏதோ கபடமற்ற ஒரு இஸ்ராயலன். He looked straight into his heart. கபடம் இல்லாதவர், இருதயத்தில் உண்டு, வாயிலை உண்டு. அவங்க கேட்டார், உமக்கு எப்படி என்ன தெரியும்? நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் நேரத்திலே நான் உன்னை கண்டேன். Then he said, you are the Messiah. You are the King of Israel. Many people have known Yeshua maybe as Savior, Ratchagar. 100 ஒரு பகுதி 2 3 when they know him, have they known him as King. King. நாங்கள் கீழ்ப்படிவது கிங் ராஜாவுக்கு. இப்ப அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், டாடி நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல. How many times is that? நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல. Let's go back to 14. வெளிப்பு கட்டதுக்கு பிறகு நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். John 14. பத்தாவது வார்த்தை, நான் டாடியிலும் டாடி என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களோடு சொல்லுகிற வார்த்தைகள் நானாகவே சொல்லவில்லை. எனக்குள் ஜீவிக்கிற டாடி இவைகளை, இந்த செயல்களை, அற்புதங்களை செய்து வருகிறார். 11 யோவான் 14:11, நான் டாடியிலும் டாடி என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். Again, one spirit, one Holy Spirit.
எங்களுக்கு ஒன் ஹோலி ஸ்பிரிட் என்று சொன்னாலும் ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் என்று எங்களை ஐக்கியமாக வைக்கவில்லை. டாடி 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 அண்ட் யேசுவா யேசுவா மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர். டாடிக்கு பேருண்டு யெகோவா, மாஸ்டருக்கு பேருண்டு யேசுவா. ஒரே ஆவி, சிம்பிள். அப்ப இங்க என்ன சொல்லுகிறார் 17 21 நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. Again he is saying that. Always remember, fathers and mothers, daddy is in the son is in daddy. அவர்கள் ஆவியாக இருக்கிறார்கள். சரீரப்பூர்வமாக எவரும் அப்படி இருக்க முடியாது. ஒரு ஆளுக்குள்ள no. மாம்சத்திலே இருக்கும் பொழுது அவர் சொன்னார், அந்த பரிசுத்தாவி இப்பொழுது உங்களோடு இருக்கிறார். யார் பரிசுத்தாவி? டாடி. அவருக்குள்ளே இனிமேல் உங்களுக்குள் இருப்பார். பாவத்தை தண்டனை கட்டப்பட்டதுக்கு பிறகு டாடியும் மகனுமாக வந்து கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே கூடியிருப்பார்கள் என்று சொல்லி யோவான் 14:23 தெளிவாக கூறுகிறது. You have to meditate. இவைகளை பிள்ளைகள் தியானம் பண்ணுவோடு வாசிச்சுட்டு ஓடி சரி வராது. ஒரு ஆளுக்குள்ள பேய் இருக்குன்னா நம்பிடுவாங்க சில. Some people. What about daddy and son? The one spirit. நாங்கள் வந்து அந்த கீழ்ப்படியும் பிள்ளைக்குள்ளே குடியிருப்போம். நானும் இலையும் நீர் என்னிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாகி இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கபடி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். என் மகிமை ஒருவருக்கு கொடேன் என்று சொல்லி ஏசாயா 42 சொன்னார் அல்லவா. இங்கே அவரது பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். I gave them the glory. நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படி நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படி நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். 14:23
இங்க 17:23 சேம் திங். 14:23 2 பேரும் உள்ளவர். இங்க நான் அவர்களில் குடியிருப்பேன், நீர் எனக்குள்ளே குடியிருக்கிறேன். நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். டாடி, உலகம் தோன்றுவதற்கு முன் நீர் என்னில் அன்பாக இருந்தபடியால். யேசுவின் தொடக்கம் பெத்லேஹேமல்ல. நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை எனக்கு தந்தவர்கள், நீர் எனக்கு தந்தவர்கள் பார்க்கும்படியாக எத்தனை தடவை பிள்ளைகள் நீர் எனக்கு கொடுத்தவர்கள், நீர் எனக்கு தந்தவர்கள், அவர்களுக்கு அதை ஜெபம் பண்ணுகிறார். டாடி கொஞ்சம் மனுஷர்களை தெரிவு செய்து இயேசுவின் கரத்தில் கொடுத்தார். அவர்கள் தான் அவருக்கு பின்னாலே போகிறார்கள், அவர்கள் தான் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள். அவர்களைத்தான் டாடியின் பெயரிலே அவர் காத்து கொண்டு வந்தார். இன்னமும் விளங்கவில்லையா? யெகோவா நம்முடைய டாடியின் பெயரிலே காக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்காக உண்டாக்கப்பட்டோம். அவராலும் அவருக்கென்றும். 1 கொரிந்தியர் 8:6 நேற்றைய தினத்தில் நீர் எனக்கு தந்த இவர்கள் என்னுடைய மகிமையை காணும்படிக்கு நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே அவர்களும் என்னுடனே இருக்க பெறும். இது குடும்பத்துக்கு தான் இந்த வெளிச்சம் கிடைக்கும், மற்றவர்களுக்கு தெரியாது. நான் எங்கே இருக்கிறேனோ எங்கே இருக்க போகிறார் எருசலேமிலே, அதை அவர் தெரிந்து கொண்டார். அது நடுவிலே குடியிருக்க ஏசாயா அப்படி சொன்னான், மல்கியா அப்படி சொன்னான், மீகா. You're going to settle down, you're going to live among the people in Jerusalem. That's why the nations are mad. That's why Satan is mad. He's coming. கிறிஸ்தவர்கள் பரலோகம் போக யோசிக்கிறார்கள், அவர்களே வருகிறார், பூமிக்கு வருகிறார். ராஜ்யம் எருசலேமிலே நிலைநாட்டப்படும். 99% சபைகளிலே இன்று வரை இது புரியாத ஒரு பரம ரகசியமாக இருக்கிறது. நான் எங்கே இருக்க விரும்புகிறேனோ, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் சுவிசேஷர்கள் என்னுடனே இருக்க விரும்புகிறேன். சுவிசேஷர்கள் மூலமாக விசுவாசத்துக்குள்ளே வருகிறவர்கள் அவர்களும் அவரோடு கூட இருக்க ஏற்கனவே ஜெபம் பண்ணியாச்சு. இங்க 12ஆம் அதிகாரத்திலே 26 யோவான், ஒருவன் எனக்கு வேலைக்கு வாரனாய் இருந்தால் என்னை பின் செல்ல கடவன். சபை மண்டலத்துக்கு போய் சரி வராது. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் வேலைக்காரனை இருப்பான். எங்கே இருக்க போறார்? எருசலேம். இதனையும் ஜெபத்தில் சொல்லி காட்டிட்டார். டாடி, நீர் எனக்கு கொடுத்த மனுஷர்கள் என்னோடு கூட இருக்க, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இருக்க நான் விரும்புகிறேன். நீதியுள்ள டாடி, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். உலகம் அவரை தெரியாது.
99% கிறிஸ்தவர்கள் ஏற்பட வெள்ளக்காரனோ மற்றவனோ இவனோ தெரியாது. They heard about Yeshua. ஏன் Yeshua அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை? ஒரு காரணம் சொல்லலாம், கீழ்ப்படிவில்லை. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் அவர் வெளிப்படுத்துவார் டேடியை. உலகம் உண்மை அறியவில்லை, நான் உண்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். Peter, John, James and all these people, that Yeshua was sent by the Father. The Father sent him. Daddy sent him. நான் நிச்சயமாய் வரவில்லை, என் டாடி என்னை அனுப்பினார். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் டாடி மகன் யேசுவாவை எவ்வளவாக நேசித்தாரோ அதே அன்பினால் மாறாத கூடாத குறையாத அதே அன்பு அவர்களில் இருக்கும்படிக்கும். Yeshua says, my daddy loves me and he loves you with the same love. இது மனுஷ குடும்பத்திலே ஒரு பிள்ளை நன்றாக செய்தால், ஒரு பிள்ளை படிப்பிலே, ஒரு கொஞ்சம் பிள்ளை வடிவாக இருந்தால், ஒரு பிள்ளை வெள்ளையாக இருந்தால், மற்ற பிள்ளை கருப்பாக இருந்தால், தாய் தகப்பன் வித்தியாசமாக அன்பு வைப்பார்கள். அது மற்ற பிள்ளைகளுக்கு தெரியும். முன்பு சொன்ன ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு குடும்பத்திலே 2 பெண்கள் குழந்தைகள் இருந்தார்கள். குழந்தை வாலிப பிள்ளைகள். தாய்க்கு இளைவளோடு தான் விருப்பம். வடிவும் வெள்ளை மேனியும் படிப்பிலையும் மூத்தவள் அதை அறிந்திருந்தாள். ஒரு நாள் கார்மக கூடி இடி இடித்து மின்னல் தாய் கீழே இருந்து கூச்சல் போட்டாள். மகள், are you okay? இளையோள் மேலே தனியாக இருந்து படிக்கிறார்கள். அந்த மேலால் அது இதுக்கு பயப்படுவாள் என்று இவள் மேத்த வந்த பாசத்தினாலே மேலே இருந்து குரல் வந்தது. It's only me, Mama.
நிலையில் இருக்கிறது. சொல்லுமே ஒரு குடும்பத்திலே அதி உயர்ந்த தேவன் பட்சபாதம் உள்ளது பெரிய ஊழியக்காரனையும் நீ சின்ன பையில செய்திருக்கலாம். பதவி அந்த நேரத்திலே வித்தியாசமாக இருக்கலாம், மகிமை வேறதாக இருக்கலாம். பாடுபட்டு ஊழியம் செய்த சகோதர சகோதரிக்கு உனக்கு படையிலே இங்கே அன்பை குறித்து சொல்கிறார். The love cannot be different. பயப்படாதே. ஒரு ஆள் ஒரு உலகம் எங்கும் சீஷர்களுக்கூடாக விசுவாசத்துக்குள்ளாக வந்து தேவ குடும்பத்துக்குள்ளே வரப்போகிறவர்கள் எல்லாருமே ஒரே அன்பினாலே இயேசுவை நேசிக்கிற அதே அளவு அன்பினாலே டாடி நேசிக்கிறவராய் இருப்பாராம். இது வேத வாக்கியம். இது இயேசுவா சொல்லும் வார்த்தை. இது கூட தவறு சுயமாய் சொல்ல முடியாது. ஆகையால் சிலர் பெரிய ஊழியம் செய்கிறார்கள், சிலர் இம்பார்ட்டன்டான முக்கியமான இது செய்கிறார்கள். எனக்கு இதுதான் கொடுக்கப்பட்டது. கூட்டும் வேலை அல்லது சமைத்து போடும் வேலை அல்லது சபை கூடும் மண்டபத்தை துப்புரவாக்கும் வேலை அல்லது மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றும் வேலை வேலை குறித்து அவர் பேசவில்லை. எது சிறிய வேலை, எது பெரிய வேலை, எது முக்கியமானது, எது அவ்வளவு முக்கியம் இல்லை, அதை வைத்து அன்பு கூர்ந்தால் அவர் தேவனாய் இருக்க முடியாது. இயேசுவா பேசுவதை உனக்கு விளங்கும்படியாய் சொல்கிறேன். இதோ பார், நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படி. எல்லாரும் பெந்தெகோஸ்தே டேயில எழும்பி பேசவில்லை, பீட்டர் மட்டும்தானே பேசினான். அந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்களையும் 3 பேரை தானே கூட்டிக் கொண்டு போனார். எல்லாத்துக்கும் ஒரு அந்த சிறிய பெண்ணை மரணத்தில் எழுப்ப அந்த மலை உச்சிக்கு மறுரூபமாக்கப்படும் நேரத்தில் மற்றவர்கள் கூடி போயிலே பிலிப், ஆண்ட்ரூ, Matthew, no, John, James and Peter. அதனாலே மற்றவர்கள் விட இவர்களை கூட நேசித்தாரா? No. அது மனுஷன். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவரை மட்டும்தான் எல்லாரையும் சமமாய் பாசத்தோடு அன்பு கூற முடியும். எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தையை இவ்வளவு சாபம் நிறைந்த உலகத்துக்குள்ளே வந்து அனுப்பப்பட்டு ஏழ்மையிலே பிறந்து
பிறக்கிறதுக்கு சரியான இடம் இல்லை. பாடுகள் பட்டு டடியாலும் கைவிடப்பட்டு மூன்றாம் நாளிலே அவருடைய உயிரோடு எழுப்பி எத்தனையோ தடவை யேசுவாவை டடி என்னை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். There are so many pictures we showed you. But the previous one. Daddy and son. So daddy மகனை எவ்வளவாக he cuddles him and flows his love. அதே விதமான அன்பு அவர்களிடத்திலும் இருக்கும்படி நானும் அவர்களில் இருக்கும்படி உமது பேரை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். I know it's going to be tough for some people. You think you mean Yeshuaவை நேசிக்கிற அதே அளவு அன்பினாலே என்னை நேசிக்கிறார் 100 times yes. You have to think. எந்த இடங்களிலெல்லாம் டாடி அவருடைய அன்பை குறித்து இயேசுவா பேசினாரோ, இவர் என்னுடைய நேசமங்கள், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். The same words he will tell you and me. இவர் அவர் மூலம் குடும்பத்திலே பிறக்கும் அடுத்த பிள்ளைகள் ஒருவராலே உண்டாயினபடியால் டாடியால் இயேசுவா அவர்களை சகோதரர் என்று அழைக்க வைக்கப்படவில்லை. Brothers and sisters, these things you have to stay in the scriptures. இதை இருந்து தியானிக்க வேண்டும், நடக்கையிலே தியானிக்க வேண்டும், தனியாக இருக்கிற தியானிக்கப்படும், படுத்திருக்கிற நேரம் தியானிக்க வேண்டும். இடையிலே முழிச்சால் நம்ப கஷ்டமாக இருந்தாலும் வேத வாக்கியம் பொய் சொல்லாது. டாடி எவ்வளவு எவ்வளவு அளவுக்கு மகன் இயேசுவோட அன்பாய் இருக்கிறாரோ அதே அளவு அன்பினால் உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். அதனாலே தான் அவரை ஒப்பு கொடுத்தார் மரண பலிக்கு. அநேக பிள்ளைகள் அவரை போல தேவை என்று உண்மை. அவர் செய்த அந்த ஊழியம், அவர் கொடுத்த அந்த அர்ப்பணம் நாங்கள் கொடுக்க முடியாது. அதனாலே அநேக பிள்ளைகளை ஜீவன்களை உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். உமது ஜீவனுக்கு பதிலாக ஜனங்களை பிள்ளைகளை கொடுப்பேன். அதுதான் அவர் ராஜாதி ராஜன், நாங்கள் ராஜாக்கள். அவர் இரத்தத்தின் மூலம் ஆசாரியர்கள், அவர் ராஜாக்களுக்கு ராஜா. So remember, Daddy loves you.
the same way he loves Asia. அதைத்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இந்த அறிவை இதிலே கூறப்பட்டிருக்கிறது. அவருடைய பேர் யெகோவா. குடும்பத்திலே டாடி, அபா ஃபாதர். இயேசுவ சிஷியர்களுக்கு சொன்னார் ஒரு தடவை, அந்த அடியின் இடத்திலே போகிறேன், நீங்கள் அதில் சந்தோஷப்படுவீர்கள். அங்கிருந்து நான் வந்தேன். I'm going to tally back. எவ்வளவு அவர் பரிந்து பேசுவார் டாடியோடு. அவர் அழைத்து கொடுத்த சிஷ்யர்களை கொடுத்து, you will be glad because I am going to tally. I believe இப்போதைக்கு we just come to the end of John 17. இன்னும் ஏதாவது வெளிச்சம் கொடுக்கிறேன்னா தெரியாது. May the Lord, may the Master and Daddy bless every one of you. Praying for the sound and equipments. உலகத்திலே இருந்து அவரது பணியை செய்யும். இன்றைக்கும் நீ கொடுத்த வார்த்தைகளை உமது பிள்ளைகள் கொடுத்து கொடுத்த பலனுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகள் அவர்களை நிலைத்திருக்கும்படி செய்யும். Yavreka Yehova Baismareka Yair Yehova Panabelieka Vioneka Isa Yehova Panabelieka Vaizameka Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாக இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் அதி உயர்ந்த பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்தார்கள்.
இஸ்ரேலுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுங்கள். யேசுவாவின் வார்த்தைக்கு நடி கொடுத்து வித்த வார்த்தைகள் கட்டளைகள் கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்போம். ஒருவர் தட்டி எழுப்புவோம். புத்தி சொல்லி பிழையா போகிறவர்களை திருப்பி அவருடைய வழிக்கு எடுக்கத்தக்கதாக. Okay. Time has come so close. முன்பு நான் இதை கேள்விப்படவில்லை. 4 நாடுகள் ஒரே அடியாக தாக்க, சீரியா, லெபனான், Iran and Iraq. உடைய ஞானத்தை வழிநடத்தலை கொடு. உண்மையிலும் வார்த்தையிலும் வெளிச்சத்திலும் நடந்து இரக்கத்திலும் அவரது வேலையை நாங்கள் செய்து கொள்ளும். So bye for all those people who are outside of Sri Lanka and those who are here. Bye for now.